Hello students, நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 3ல இருந்து 8th sum பார்க்க போகிறோம். 8th sum, அருள், ரவி and ராம் working together clean a store in 6 hours. அருள், ரவி and ராம் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா 6 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் அலோன், தனியாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா ரவி என்ன டைம் எடுத்துக்குவாங்க, twice as long to clean the store as அருள் does. அருள் ஒர்க் பண்ணுறதை விட 2 டைம்ஸ் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ராம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அருள் மாதிரி 3 டைம்ஸ் எடுத்துக்குவாங்க. ஒரு ஒர்க்கை 2 டேஸில் அருள் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா ரவி எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 4 டேஸில். அதுவே 2 டேஸில் அருள் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ராம் 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த 3 ஈக்குவேஷனில் இருந்தும் ஒவ்வொருத்தரும் தனியாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருந்து என்ன எடுத்துக்க போகிறேன், 3 மெம்பர்ஸும் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ ஒர்க் டன் ஆஃப் ஏ, ஒர்க் டன் ஆஃப் அருள், ஒர்க் டன் ஆஃப் ரவி அண்ட் ஒர்க் டன் ஆஃப் ராம், இவங்களோட டோட்டல் ஒர்க்கை நம்ம x+1/x+y+zன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 6 ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, x+y+z இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரவி டேக்ஸ் ட்வைஸ் அஸ் த ஒர்க் டன் ஆஃப் அருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். செகண்ட் கண்டிஷனில் இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ டோட்டலாக 3 ஈக்குவேஷனில் இருந்து நம்ம சால்வ் பண்ணி அருள் எவ்வளோ டேஸில் எவ்வளோ ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரவி எவ்வளோ ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ராம் எவ்வளோ ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? சொல்யூஷன் பாருங்கள். அருள், ரவி, ராம் ஒர்க்கிங் டுகெதர் கேன் க்ளீன் யர் ஸ்டோர் இன் 6 ஹார்ஸ் மீன்ஸ் 1/x+y+z இஸ் ஈக்குவல் டு 6. இதிலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், x+y+z ஈக்குவல் டு 1/6. ரவி டேக்ஸ் twice as long as to அருள், அருளோட ஒர்க் டன்ல 5 டைம்ஸ் ரவி எடுத்துக்குவாங்க. ரவியோட ஒர்க் டன்னை நம்ம 1/yன்னு எடுத்திருக்கோம், அருளோட ஒர்க் டன்னை 1/xன்னு எடுத்திருக்கோம். 5ன்றதுனால 2 × 1/x, தட் இஸ் 2/x. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்மளால் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒய் ஆப்போசிட் சைட் போகுது, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, y = x/2. செகண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராம் டேக்ஸ் 3 டைம்ஸ் ஆஸ் லாங் டு அருள்னு கொடுத்துருக்காங்க. ராமோட ஒர்க் டன் 1 டேயில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 1/z. அருள் 1/x. 3 டைம்ஸ்ன்றதுனால 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 1/z இஸ் ஈக்குவல் டு 3/x. இதை நம்ம z = x/3ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை y வேல்யூ அண்ட் z வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் சால்வ் பண்ண போகிறேன். y வேல்யூ அண்ட் z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது 6x ப்ளஸ் இந்த டேர்மோட 6/6 மல்டிப்ளை பண்ணுவீங்க. செகண்ட் டேர்மோட 3/3, தேர்டு டேர்ம் 2/2. ஸோ நம்மளுக்கு நியூமரேட்டர் வேல்யூ 6x + 3x + 2x / 6 கிடைக்குது. இந்த சைடில் 1/6. டபுள் சைடு இருக்க டினாமினேட்டர் 6 வேல்யூ கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 11x = 1/11 கிடைக்குது. தட் இஸ் 1/x ஒர்க் டன், அருளோட ஒர்க் டன் 11 ஹார்ஸ். த நம்பர் ஆஃப் ஹார்ஸ் டேக்கன் பை அருள், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 11 ஹார்ஸ் எடுத்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரவி எவ்வளோ டேஸ் எடுத்துக்குவாங்க, இவங்களோட ட்வைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 2 × 11 22. நெக்ஸ்ட்டு ராம் எவ்வளோ டேஸ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் எடுத்துக்குவாங்க, 3 டைம்ஸ் ஆஃப் அருள்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 3 டைம்ஸ் ஆஃப் அருள். ஸோ 3 × 11 = 33. ஸோ கொஸ்டினை நீங்கள் 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கனாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் 9th sum. Find the square root of 289x⁴ - 612x³ + 970x² - 684x + 361 இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்.
இந்த மாடல் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு கிவன் டேர்ம்ஸு ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுவேன். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டராக இருக்குது. ஹையஸ்ட் டிகிரியிலேருந்து லோயஸ்ட் பவர் வரைக்கும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டராக இருக்குது. ஸோ ஆர்டராக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, கான்ஸ்டன்ட் பிளேஸில் இருந்து டூ டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ், நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பவர் வேல்யூஸ் ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன், லாஸ்ட்டில் இருந்து டூ டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் ரிமைனிங் இருக்குது இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இது ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு செக் பண்ணுறோம். 289 எந்த நம்பரு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 289 கிடைக்குதுன்னு செக் பண்ணுறேன். தட் இஸ் 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். 17 ஸ்கொயர் பண்ணும்போது 289, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4. ஸோ நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம், 17 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 17 எக்ஸ் ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 289 எக்ஸ் பவர் 4 கிடைக்குது. இங்கே நம்ம மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க டபுள் டேர்மில் இந்த டேர்மை நம்ம டவுன் சைடு எடுத்துகிட்டு வரோம். தட் இஸ் மைனஸ் 612 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணணும் 112. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த ஸ்கொயர் வேல்யூவை ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்ம குவேஷன்ட்டில் இருக்க வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 34 எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிவைடண்ட்டில் இருக்க மைனஸ் 612 34ஆல் நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். என்ன டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணலாம், 2 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 2s are 6, 0 6. இங்கே என்ன கிடைக்கும், 17. எகெயின் நம்ம 17 டேபிள் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும், 18 கிடைக்கும். சரியா, 18. ஸோ இங்கே நம்ம நியூமரேட்டர் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம் கன்சிடர் பண்ணுறீங்க. இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் நம்ம எதோட ஸ்கொயர், 17 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 289 கிடைக்குது. அதை டிவைசர்லேயும் குவேஷன்ட்லேயும் மார்க் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 17 எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 34 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த 34 எக்ஸ் ஸ்கொயரும் டவுன் சைடில் கொண்டு வந்த 2 டேர்ம்ஸில் இருக்க ஹையஸ்ட் பவர் இருக்க டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். மைனஸ் 612 எக்ஸ் கியூப் டிவைடட் பை 34 எக்ஸ் ஸ்கொயர். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்கும், 18 மைனஸ் 18 கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம குவேஷன்ட்டில் அண்ட் டிவைசர்லேயும் எழுதிக்கிறோம். சரியா, மைனஸ் 18 எக்ஸ் கிடைக்குது. டிவைடண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைசரில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 18 எக்ஸ் கிடைக்குது. அதை குவேஷன்ட்லேயும் டிவைசர்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரியா, மைனஸ் 18 எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 18 எக்ஸ் மைனஸ் 18 எக்ஸ் இன்ட்டு 34 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 18 எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் ரஃப் காலமில் சைடில் போட்டிருக்கணும். டைரெக்டாக பார்த்ததும் ஆன்சர் மட்டும் காப்பி பண்ணி எடுக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 612 எக்ஸ் கியூப் அண்ட் 324 எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கும். சரியா, இப்போ இது நம்ம நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் போடும்போது என்னவாயிடுது, கேன்சல் ஆகிடுது. இது இந்த வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது 646 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக இருக்க 2 டேர்ம்ஸ் நம்ம டவுன் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ என்ன கிடைக்குது, 684 எக்ஸ் ப்ளஸ் 361 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், பேஷண்ட்டில் இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18 எக்ஸ். இந்த 2 டேர்ம்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 34 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ். இந்த வேல்யூவை நம்ம இங்கேயே எழுதிக்கிறோம். ஓகேவா,
இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிவைடண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் 6 நெக்ஸ்ட்டு டிவைசரில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் 34x². x² கேன்சல். ரிமைனிங் வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 19. ஓகேவா? 19 குவேஷன்ட்லேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைசர்லேயும் ஆட் பண்ணிக்கிறோம். 19 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 19 × 34x², 19 × 36 -36x, 19 × 19. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது 34 × 19 646, 19 - 36 -684, 19 × 19 361 ஆன்சர் கிடைக்கும். இந்த வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக √289 x⁴ - 612 x³ + 970x² - 684x + 361 இதோட ஆன்சர் மாடுலஸ் 17x² - 18x + 19. இந்த மாடுலஸ் வேல்யூ ஏன் யூஸ் பண்ணுறோம்? √4 அப்படின்னா நம்மளுக்கு +or-2 கிடைக்கும் இல்லையா? இந்த +or-2வை மாடுலஸ் 2ன்னு சொல்லலாம். +2 or -2 நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்காக நம்ம எப்போவுமே மாடுலஸில் தான் ஆன்சர் சொல்லணும். சரியா? ஸோ இந்த மாடல் இருக்குது, எக்ஸசைஸில் இருக்க சம் ப்ளஸ் இந்த சம் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிவன் பாலினாமியல் ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து டூ டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம் ஸ்கொயர் நம்பரான்னு செக் பண்ணிவிட்டு எந்த நம்பரோட ஸ்கொயர் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை நம்ம டவுன் சைடு எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க? குவேஷன்ஸில் 17x² மட்டும் இருக்கும். அந்த 17x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 34x² கிடைக்கும். இந்த 34x² கிவன் கொஷினில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மோட டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த வேல்யூவை குவேஷன்ட்லேயும் டிவைசர்லேயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணுற வர ஆன்சரை இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு அகெயின் சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 646x². ரிமைனிங் இருக்க 2 டேர்ம்ஸையும் நம்ம அவுட் சைடு எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் செய்யணும்? கிவன் குவேஷனில் இருக்க 2 வேல்யூஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 34x² - 36xன்னு கிடைக்கும். ரிமைனிங் இந்த குவேஷனில் இருக்க வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இந்த டேர்ம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 19 கிடைக்கும். 19 ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடச்சிரும். சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடச்சிருது. ஃபைனலாக 0 கிடச்சிருது. இதை நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்கிற? √ஆஃபில் ஆன்சர் சொல்லிடுறீங்க. ஃபைனல் ஆன்சர் மாடுலஸில் நம்ம சொல்லணும். மாடுலஸ் ஏன் சொல்கிறோம்? √of எனி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு +or- நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் மாடுலஸில் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கண்ணு. Next 9th sum, 10th sum, √of y + 1 plus √2y - 5 = 3. இதில் நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது தான் நம்மளால் y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறேன்? செகண்ட் டேர்மை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் √of y + 1 = 3 - 2 √2y - 5 கிடைக்குது. இதை டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது? இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது a - b² ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். a - b². இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? a² 9. நெக்ஸ்ட்டு b² a² + b² - 2ab கிடைக்குமா? ஸோ -2ab ஃபார்மேஷனில் என்ன இருக்குது? மைனஸ் இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். a² 3² - 2 × a × √2y - 5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2y - 5 ² ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் கிடச்சிரும்? 3² 9 - 6 √2y - 5 ப்ளஸ்
2y minus 5 கிடைக்கும். 2y minus 5. இங்கே 9 5 இருக்குது. இந்த டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருது? 9 + 2y minus 5 சப்ராக்ட் பண்ணும்போது 4ன்னு ஆன்சர் கிடைக்குமா? இங்கே ஸ்டெப் மிஸ் ஆகிருக்குன்னு y plus 1 is equal to 4 plus 2y minus 6 square root of 2y minus 5 இருக்கும். ஸோ y சேம் வேரியபிள் சேம் சைடு எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது? y minus 3 is equal to minus 6 square root of 2y minus 5ன்னு கிடைச்சிரும். இதை திரும்பவும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது திரும்பவும் டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரூட் வேல்யூ கேன்சல் ஆகும். டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் அவுட் சைடு எடுத்துகிட்டு சம் கேன்சல் பண்ணணும். மைனஸ் y plus 3 இஸ் ஈக்குவல் டு minus 6 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y minus 5ன்னு இருக்கும். இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு y plus 3 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2y minus 5ன்னு கிடைக்குது. இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக டபுள் சைடு அகெயின் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூவை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் 36. இதையும் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 36 எடுத்துகிட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 75 minus 118 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு y ஸ்கொயரில் இருக்க குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்குது. y ஸ்கொயர் இந்த 72 ஆப்போசிட் சைடு வரும்போது 6y minus 72 தட் இஸ் minus 66y. 180 ஆப்போசிட் சைடு வரும்போது 189. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 189 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 6 3 3 2 1 3 7ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 66 கிடைக்கணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 3 3s are 9 9 7s are 63 63 அண்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருக்க மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஒய்யோட வேல்யூ 63 அண்ட் ஒய்யாக இருக்குது 3யாக இருக்குது. சரியா? ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் அண்ட் a plus b ஹோல் ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷன் கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே கிடச்சிருக்கு குவாட்ரட்டிக் பாலினாமியலை சால்வ் பண்ணணும். இப்போது இங்கே கிடச்சிருக்கு 189. இதோட ஃபேக்டர் ரெண்டுமே எப்படி இருக்கும்? ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ். ஸோ நம்ம எந்த ஃபேக்டர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்குது? 63 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 11th sum. A boat takes 1.6 hours longer to go 36 kilometers up a river than down the river. இப்போது ஒரு போட் போகுது. டோட்டலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது அப் லெவல் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 1.6 hours. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 36 கிலோமீட்டர். 36 கிலோமீட்டர். அப்போது இஃப் த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கரண்ட் இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹார். ஒரு போட்டு 4 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட் போகுது. அப்போது அப்ஸ்ட்ரீமில் போகும்போது சம் வேல்யூஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீ நார்மலாக ஒரு மேடான பிளேஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன செய்வேன்? உன்னோட 2 வீலர்லேயே போகிறீங்க. அப்போ உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவேன். சரியா? நார்மல் ஸ்பீடு போயிட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம மேலே ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். சரியா? அதே மாதிரி நீங்கள் அதே ஆப்போசிட் சைட்லேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இறக்கமாக இருக்குது அப்படின்னா நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. நார்மல் ஸ்பீட்லேருந்து சும்மாவே விட்டுட்டினாவே, எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டினாவே நம்ம வேகமாக வந்துடலாம். ஸோ அந்த கான்செப்டை பார்க்கும்போது இங்கே கிவன் ஸ்பீடை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். போட்டோட நார்மல் ஸ்பீடை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போது மேலே ஏறும் போகிறோம். அப்போது கிவன் ஸ்பீடு நார்மல் ஸ்பீடாக இருக்குது. நீ அதே ஸ்பீட்லேயே எதுவுமே
இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா என்னவாகும், நார்மல் ஸ்பீடை விட கம்மியாக போகும். நார்மல் ஸ்பீடு என்ன கொடுத்துருந்தாங்க, 4ன்னு கொடுத்துருந்தாங்க. அது கிவன் வேல்யூலேருந்து கம்மியாக போகும். நீ நார்மலாக மேடேறும்போது எப்போவும் போகிற ஸ்பீடே போனீங்க அப்படின்னா வண்டி ஸ்லோவாக தான் போகும். அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட்ஸ் வரீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், நார்மல் ஸ்பீடை விடவே கொஞ்சம் வேகமாகவே உங்களோட 2 வீலர் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். போட்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே போகும்போது நம்மளோட நார்மல் ஸ்பீடில் இருந்து வண்டி நார்மல் ஸ்பீட்லேயே போனோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகாது. சரியா, நார்மல் ஸ்பீடை விட குறைஞ்சி தான் வண்டி மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதுவே ஆப்போசிட் சைட்லேருந்து வரீங்க, மேலேருந்து கீழே இறங்குறீங்க அப்படின்னா என்னவாகும், நார்மல் ஸ்பீடுலேயே வந்தீங்கனாலும் அதை விட கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம கீழே இறங்குவோம். சரியா, அந்த கான்செப்டை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள் சொல்யூஷன். லெட் த ஸ்பீட் ஆஃப் எ போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர். நார்மலாக அந்த போட்டோட ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும், 36 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அந்த ரெண்டு அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் போயிட்டு வர்றதுக்காக அந்த போட் எடுத்துக்கிற டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1.6 ஹார்ஸ். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், மேலே போயிட்டு வர்றதுக்கும் கீழே திரும்பி வர்றதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், டைமுக்கு பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் 1.6 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 8/5 ஹார்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா, இதுதான் கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன். என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ராவாக கன்சிடர் பண்ணியிருக்கிறது எக்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்பீடு, மேலே போயிட்டு வர ஸ்பீடுக்கும் கீழே இறங்கி வர ஸ்பீடுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் 1.6 ஹார்ஸ். இதிலேருந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் இது மூணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போது T1 டைமாக எடுத்துட்டோம் அப்படின்னா taken to cover a distance 36 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் 36 கிலோமீட்டரை எவ்வளோ ஸ்பீடில் அப்வர்ட் போகுது அப்படின்னா நார்மல் ஸ்பீட்லேருந்து குறைஞ்சிடும் இல்லையா. நார்மல் ஸ்பீடை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு மேலே நோக்கி மேலே போகும்போது என்னவா நார்மல் ஸ்பீடை விட ஸ்பீடு குறைஞ்சி போகும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 4 km/h குறைஞ்சிரும். x - 4 இஸ் ஈக்குவல் டு 36/T1 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா, தட் இஸ் T1 ஈக்குவல் டு 36/x - 4. இங்கே x - 4 இங்கே இருக்கும், T1 இங்கே இருக்கும். நம்ம T1 வேல்யூ டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, டைம் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம T1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு T2 பி த டைம் டேக்கன் டு கவர் டிஸ்டன்ஸ் 36 கிலோமீட்டரை கவர் பண்ணும்போது டவுன் ஸ்ட்ரீம்ங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், x+4 நார்மல் ஸ்பீட்லேருந்து 4 ஹார்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, T2 ஈக்குவல் டு 36/x+4ன்னு கிடச்சிருது. இந்த ரெண்டு வேல்யூக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 8/5. ஸோ இதில் நம்ம வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ T1 வேல்யூ T2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. இந்த 2 டேர்ம்ஸ்லேயே 36 காமனாக இருக்கிறதுனால நம்ம அவுட் சைட் எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன இருக்கும், 36 அவுட் சைட் எடுத்துட்டோம்னா 1/x - 4 - 1/x+4ன்னு இருக்கும். ரெசிப்ரோக்கல் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது x+4 - x - 4ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது, x+4 எக்ஸ் வேல்யூ கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது, 8. டினாமினேட்டர் a+b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² - b² கன்வெர்ட் ஆகிடுது. இங்கே இருக்க 36 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 1/36 ஆகுது. சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஈக்குவேஷன் என்ன, 4 × 45 = x² - 36. அப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் x² = 196ன்னு ஃபார்ம் ஆகுது. இந்த 196 ஸ்கொயர் நம்பர். ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது, 14.
ஸோ எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 14. நெகட்டிவ் வேல்யூ நம்ம ஸ்பீடு சொல்ல மாட்டோம். ஸோ போட்டோட ஸ்பீடு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 14 km/hன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? Next, 12th sum. It is possible to design a rectangular park of a perimeter of the park. Rectangular park. So perimeter of the rectangle உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும். இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? given perimeter of the rectangle 320 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 2 × L + B. ஏரியா வேல்யூ L × B. ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? L and B, லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து 2 ஆப்போசிட் சைட் போகும்போது 320/2 ஆகும். தட் இஸ் 160. L + Bயோட வேல்யூ 160 ஆகுது. ஸோ B வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருது? B value is equal to 160 minus L. 160 minus L. B value is equal to 160 minus L ன்னு கிடைச்சிருது. இந்த B வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது in terms of L into Bயோட வேல்யூ 160 minus L ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு Lல் இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு L வேல்யூ 120 and 40 கிடைக்குது. 120 and 40. ஸோ லென்த் வேல்யூ 120 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ 40. பி வேல்யூ லென்த்துங்கிறது ஹையஸ்ட் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லென்த் 120 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ 14 கிடைச்சிருது. ஸோ லென்த் ஈக்குவல் டு 120 மீட்டர் அண்ட் பிரெத் ஈக்குவல் டு 40 மீட்டர். சரியா? ரொம்பவே ஈஸியான சம். Next, 13th sum. At t minutes past 2 p.m. t minutes past 2 p.m. ஆகிறதுக்கு முன்னாடி t minutes நம்ம கன்சிடர் பண்ணுறோம். The time needed to 3 p.m. is 3 minutes less than t²/4. t²/4லேருந்து 3 minutes லெஸ்ஸாக இருக்குது. எப்போ? 2 hours ஆகிறதுக்கு முன்னாடி. 2 hours ஆகிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? நம்மளுக்கு டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டி மினிட்ஸ் 2 PM கொடுத்துருக்காங்க, 3 PM கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் 60 மினிட்ஸ். 1 ஹவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 60 மினிட்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். எல்லாமே மினிட்ஸில் இருக்கிறதுனால. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? டி மினிட்ஸ் பாஸ்ட் 2 o'clock முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுனால t - 60. t - 60 and given செகண்ட் கண்டிஷன்லேருந்து இதுக்கு ஈக்குவல் 3 o'clock the time needed to 3 PM. 2 PMக்கும் 2 PM 3 PM ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? t மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போது இன்னும் நம்ம டைம் கேட்கணும்னா 3 ஆகிறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது, 7 ஆகிறதுக்கு இன்னும் 8 மினிட்ஸ் இருக்குது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்டிஷனை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த 2 PMக்கும் 3 PMக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 60 மினிட்ஸ். இன்னும் 3 PM ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றத நம்ம சப்ராக்ட் பண்ணி சொல்லுவோம். t - 60 இஸ் ஈக்குவல் டு இதை விட எவ்வளோ மினிட்ஸ் டைம் கம்மியாக இருக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? t²/4 - 3க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 PM அண்ட் 2 PM 1 hour இருக்குது. அதை நம்ம 60 மினிட்ஸ்னு சொல்லுவோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? t மினிட்ஸ் பாஸ்ட் 2 PM. த டைம் நீடட் டு 3 PM இஸ் 2 PMக்கும் 3 PMக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 2 PM 3 PMக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 60 மினிட்ஸ். ஆனால் எவ்வளோ இருக்குது? பாஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி நம்ம என்ன சொல்ல போகிறோம்? டைம் சொல்லும்போதே சொல்லுவீங்க. இப்போ நார்மலாக நம்ம 3:05 3:07 3:08 அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். 3 past 5 டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கண்டிஷன் சொல்லும்போது 60 - t ஈக்குவல் டு t²/4 - 3ன்ற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் கிடச்சிருது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு.
240 minus 40 equal to t square minus 12. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 252 கிடைக்குது. இதை ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது 18 அண்ட் மைனஸ் 14 கிடைக்குது. t ப்ளஸ் 18 t மைனஸ் 14 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது டீயோட வேல்யூ நெகட்டிவில் ஒரு ஆன்சர் கிடைக்குது, பாசிட்டிவில் ஒரு ஆன்சர் கிடைக்குது. எப்போவுமே நம்ம டைமுன்னு எடுத்துக்கும்போது பாசிட்டிவில் மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? t ஈக்குவல் டு 14 minutes. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th sum. The number of sheets in a row is equal to the total number of rows in a hall. Number of rows total number of rows, number of ஒரு ஷீட்டில் இருக்க நம்பர்ஸும் இல்லை 5 ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்கும்? 5 rows இருக்கும். இப்போ இங்கே 6 ஷீட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 6 மட்டும் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் 6 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். The total number of sheets in the hall will increase by 375. Total number of hall, அது எக்ஸோ ஒய்யோ நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பை 35 if the number of rows is doubled. நம்பர் ஆஃப் ரோ டபுள் ஆகிடுது. நம்பர் ஆஃப் ஷீட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ரோக்கும் இருக்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்டு 375 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி ஆகுது? டபுள் ஆகுது. நம்ம நம்பர் ஆஃப் ஷீட் எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் ரோஸ் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணோன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே டபுள் ஆகும், 2y ஆகும். ஸோ இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை டபுள் ஆகிட்டு 2y இருக்குது. அது டபுள் ஆனதுக்கப்புறம் எதுலேருந்து ரெடியூஸ் ஆகுது? The number of sheet in each row is reduced by 5. ஒவ்வொரு ரோவில் இருக்க சீட்டும் வந்து 5 ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. சரியா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்கோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் த ரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் த ஹால் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஏன் எக்ஸ் ஸ்கொயர்? நம்பர் ஆஃப் ஹாலும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ரோவும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல். இது எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எக்ஸ், இது 5 இருந்துச்சுன்னா இது நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஆல்சோ 5 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோலையும் இருக்க வேல்யூ எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? total number of given question பாருங்க. The total number of sheets in the hall, total number of sheets x square will be increased. 375 increase ஆகும்போது the number of sheets in each row, each rowல இருக்க sheets நம்ம xன்னு எடுத்துருக்கோம். அதுலேருந்து எவ்வளோ சப்ராக்ட் ஆகுது? 35. The number of rows is doubled. number of rows நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? x. இதுதான் அதோட கண்டிஷன். 2x into x minus 5. ரோவில் 2x இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷீட் 1 2 3 5ங்கிறது டோட்டலாக எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து 5 ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸு என்னவாகுது? டபுள் ஆகுது. ஸோ இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட் இன் ஃபஸ்ட் 1 ரோ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? கொஷின் பாருங்கள், திரும்ப பாரு. த நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இன் எ ரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் ரோஸ் எக்ஸ். இப்படி நம்ம சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சீட்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ரோஸ் இருக்கோ அவ்வளோ சீட்டு. இது ஃபஸ்ட்டு சீட், செகண்ட் சீட், தேர்ட் சீட், ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோ, இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா? அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸு நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 375 இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். த நம்பர் ஆஃப் ரோஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது? டபுள் ஆகுது. நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடணும், டபுள் ஆகுது. நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ரெடியூஸ்டு எக்ஸ் மைனஸ் 5 ஆகுது. இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப்
rows at the beginning கிடச்சிருது. சரியா? Next 15th sum. Alpha and beta are the roots of the polynomial f of x equal to x square minus 2x plus 3. இந்த given polynomial இருந்து நம்ம sum of root and product of roots value find out பண்ணுவோம். அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் given என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட sum of root product of roots ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரூட்ஸ், இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சரியா? இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்மில் படிச்சிருக்கீங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 கிடைக்குது. ஆல்ஃபா பீட்டா த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு c by a ஃபார்முலா படிச்சிருப்பேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷன் எதோட ஈக்குவேஷன்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இது ரெண்டும் ரூட்டாக இருக்க ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதோட சம் பார்க்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு கிடைக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்னு கிடச்சிரும். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. கிவன் கொஷினில் இருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? 6. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 4. இதில் நம்ம காமன் டேர்ம் 2 அவுட் சைடு எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கிவன் கொஸ்டின்லேயே இருக்குது. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராடக்ட் கிடச்சிருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெக்வயர்டு ஈக்குவேஷன். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன செய்யணும்? பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்களா, பாலினாமியல் கேட்டிருக்காங்களா? கொஸ்டினில் ஃபைண்ட் த பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை கிவன் பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த பாலினாமியல் ஹூஸ் ரூட்ஸ் ஆர், இந்த 2 ரூட்ஸும் இருக்க பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணணுமா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவேன்? ஆல்ஃபா மைனஸ் 1ஓட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்? பீட்டா ப்ளஸ் 1. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் 1 இந்த டேர்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பீட்டா மைனஸ் 1ஓட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்? ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1ன்னு கிடச்சிருது. இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ்லாம் ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் இருக்க வேல்யூஸில் இருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த டேர்ம் கிடச்சிரும். இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து 2 காமன் அவுட் சைடு எடுத்துடுறோம். இதில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3 கிவன் கொஸ்டின்லேயே இருக்குது. ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2/3 சம் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிருது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கிடச்சிருது? 2 கிவன் ரூட் என்ன ரூட் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ, அதேமாரி ஆல்ஃபா இன்ட்டு ஒவ்வொரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர். இந்த 2 டேர்ம்ஸ்லேயே மைனஸ் அவுட் சைடு காமனாக இருக்குது. அவுட் சைடு எடுக்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதில் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2/6ன்னு கிடைக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/6. த ரெக்வயர்டு பாலினாமியல் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். இது எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இதை இந்த ஸ்டெப்போடையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போடக்கூடாது. இதோடய ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பாலினாமியல் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/3x ப்ளஸ் 1/3 அதோட கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 16th சம். -4 இஸ் த ரூட் ஆஃப் எ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 px மைனஸ்
4 equal to 0. If the equation of has equal roots, if the equation first equation இந்த ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் ஈக்குவலாக இருக்குது. சரி, ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, ஒரு ரூட் -4. செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னால் நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். b² - 4ac = 0 இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, -4 இதுதான் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம் ஆஃப் ரூட் கிவன் கொஸ்டின்லேருந்து சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது -b/aன்னு கிடைக்கும், p/1ன்னு கிடைக்கும். தட் இஸ் -p. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ p. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. இதில் நம்ம ஒரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஒரு ரூட் என்னென்னு கொடுத்துட்டாங்க, -4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ -4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ரூட் -4ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆல்ஃபா வேல்யூ -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பீட்டாவோட வேல்யூ கிடைக்குது, பீட்டா = 1. இந்த பீட்டா வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ கிடச்சிருது, b = 3. இந்த பியை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ b² - 4ac = 3. பியோட வேல்யூ நம்ம 3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ p² - 4q = 0. p வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, 9. 9 ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது -9 ஆகுது. 4q = 9, then q = 9/4. சரியா? ஸோ ரொம்பவே ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ரூட்டு -4ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இன்னொரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பி வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது b² - 4ac = 0ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு க்யூவோட வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 20th சம். ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், c × d. டி மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. c × d. டி மேட்ரிக்ஸ் கொடுக்கல, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ தெரியாத மேட்ரிக்ஸை நம்ம ஏபிசிடின்னு வேல்யூஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஏபிசிடியை கன்சிடர் பண்ணுறேன். சி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சிடி - ஏபி = 0 கொடுத்துருக்காங்க. ஏபி ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு சிடி = ஏபி. சி மேட்ரிக்ஸு டி மேட்ரிக்ஸு மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸு மல்டிப்ளை பண்ணுற வேல்யூஸ்க்கு ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு ப்ராசஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் = ஃபஸ்ட் எலிமெண்ட் 3a + 6c = 18. இது காமனாக நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, a + c = 6. நெக்ஸ்ட்டு 3b + 6d = 9. 3a + c இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 3a + 6c = 18 and a + c = 64. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது a and c வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3b + 6d = 9, b + d = 37. இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு bd வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் சம் சால்வ் பண்ணியிருக்கு. ஏவோட வேல்யூ 122, பியோட வேல்யூ 71. அதே மாதிரி நம்ம ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆன்சரை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சி ஏ வேல்யூ கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது டி வேல்யூ அண்ட் பி வேல்யூ கிடைக்குது. இதை மேட்ரிக்ஸ் டி மேட்ரிக்ஸ் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 or 3 டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும். சரியா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக போடணும். Okay students, thank you.